ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சட்னி இல்லைன்னா தொக்கு பண்ணலாம். அதுக்கு பட்டாணி தொக்கு தான் பண்ண போகிறோம். பட்டாணியை வேக வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது என்னுடைய ஓன் டிஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க, போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வசங்கட்டும். நல்லா வசங்கிடுச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்ப்போம். அதுக்காக இஞ்சி, வெங்காயம் ஒரு எடுத்துக்கிடுங்க. பெரிய வெங்காயத்தில் ஒன்றில் பாதி எடுத்துருக்கேன். நல்லா வசங்கட்டும். கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. டைரெக்டாக கொஞ்சம் போட்டால் போதும். இதில் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை கொட்டிட்டேன். இது இவ்வளோ, இந்த வெங்காயம் புளி இவ்வளோ தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். அப்புறம் இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஃப்ரை பண்ணாமல் பச்சையாக தான் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கலாம். ஸோ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது பட்டாணி வேக வச்சு வெறும் சால்ட்டு மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணி போட்டுடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுவிடுங்க. அதில் நம்ம போட்டு ஒரு கறக்கு எடுத்துடலாம். தேவைக்கு உப்பு போட்டுவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. கொஞ்சம் பட்டர் இருந்துச்சு, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டுக்கடலையும் போட்டுக்கிட்டலாம். தண்ணி தேவைப்படுது, கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? எல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிடுங்க. நமக்கு ரைஸுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பட்டாணி பட்டர் ஆயில் விட்டுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம பட்டாணி பட்டர் சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்